வணக்கம் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டோட ஸ்கேம் 440 பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இந்த வண்டி சிட்டியில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஹைவேஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அண்ட் ஆஃப் ரோடில் என்னென்ன மாதிரினா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அண்ட் முக்கியமாக பழைய 411க்கும் இந்த 440க்கும் என்னென்ன அப்டேட்ஸ் பண்ண போகிறாங்க, என்னென்ன டிசைன் சேஞ்சஸ் இருக்கும்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி யார் யாருக்கு சூட் ஆகும்னு நீங்களே ஜட்ஜ் பண்ணிடலாங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வர எல்லா கம்பெனிஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்ப்ளர் மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் எஸ்டி, ராயல் என்ஃபீல்ட் அண்ட் ட்ரைம்ப் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்ப்ளர் பைக் அவங்க தனியாகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்கிராம்ப்ளர்ன்றது சிங்கிள் பர்பஸ் பைக் இல்லைங்க. சிட்டி ரோட்ஸ், ஹைவேஸ், ப்ரோக்கன் ரோட்ஸ் அண்ட் ஆஃப் ரோட்ஸில் நம்ம இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ரோட்ஸ்லையும் ஓட்டுறது தான் நம்ம ஸ்கிராம்ப்ளர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வண்டியோட டிசைன் எடுத்துக்கிட்டா பழைய 411ஓட அதே பாடி ஷேப், அதே டிசைன் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இந்த வண்டியோட கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக அண்ட் நீட்டாகவும் இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எல்இடி டெயில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் பழைய 411ஓட அதே டிசைன் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த எல்இடி லைட்ஸை பொறுத்த வரைக்கும் பழைய 411 கம்பேர் பண்ணுற வரைக்கும் இது குட் அப்கிரேட்னே சொல்லலாங்க. சிட்டி யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லைட்டை ப்ரொவைட் பண்ணுது. ரொம்ப ஒய்டாக இல்லாமல் நேரோ லைட்டுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் ஒயிட் ரேஞ்சஸ் ரொம்ப கவர் பண்ணலை. ஹைவேஸ்னு எடுத்துக்கிட்டா ஹைவேஸில் 70 to 80 க்ரூஸ் பண்ணுற வரைக்கும் நல்லா விசிபிளாகவே இருக்குது. பட் நீங்கள் ஒரு ஹை ஸ்பீட் டூரிங் போனீங்கன்னா கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியாக இருக்குங்க. நீங்கள் ஃபாக் லைட் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ டெயில் லைட்டை பற்றி பார்த்தோம்னா டெயில் லைட்டில் நல்லா விசிபிலிட்டி இருக்குது. பின்னாடி வர பைக்குக்கு நல்ல வார்னிங் சிம்பிள் மாதிரி நல்லா டீசெண்டாக காட்டுது லைட்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த வண்டியோட இண்டிகேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய ஹாலஜன் லைட் தாங்க கொடுத்துருக்காங்க. இதை வந்து எல்இடியாக கொடுத்துருக்கலாம் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஏன்னா ராயல் என்ஃபீல்டில் 400cc சீரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மட்டும் ஹாலஜன் லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாகவே இருக்குது. இது எல்இடி லைட் யூஸ் பண்ணியிருந்தா லுக் வைஸும் டிசைன் வைஸும் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்திருக்கும்னு எனக்கு பர்சனலாகவே ரொம்ப ஃபீல் ஆச்சுங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டேங்கை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் ஃபைபர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டேங்க் மட்டும் தான் மெட்டலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் மர்க்காடு, சைட் பேனல்ஸ் எல்லாமே ஃபைபரில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பில் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 15 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ்னு எடுத்துட்டா சிட்டி யூஸில் 28 to 32 கிலோமீட்டர்ஸ் தருது. அண்ட் ஹைவேஸ்ன்னு போயிட்டீங்கன்னா 35 கிலோமீட்டர்ஸ் தருதுங்க. ஸோ இதில் வந்து 15 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கனால நீங்கள் வந்து ஓயாமல் போய் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணணும்னு அவசியம் வராதுங்க. நீங்கள் சிட்டி யூசேஜ் பண்ணுறப்ப ஹெவி டிராஃபிக் ஜாமில் 28 கீழே மைலேஜ் தரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இது ஒரு 400cc பைக்னால இந்த மைலேஜ் வந்து ரொம்ப டீசென்டான மைலேஜ்னே நான் சொல்லுவேங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 வேரியண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வேரியன்ட் அண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரையல் வேரியன்ட்டுங்க. நம்மகிட்ட இருக்கிறது ட்ரையல் வேரியன்ட் தாங்க. ஸோ ட்ரையல் வேரியன்ட்ல உங்களுக்கு ஸ்போக் வீல் கொடுத்துருக்காங்க, ஆஃப் ரோடுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அண்ட் ஃபோர்ஸ் வேரியன்ட்ல அலாய் வீல் கொடுத்துருக்கனால உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் வந்துடும். அண்ட் சிட்டி யூசேஜுக்கும் ஹைவேஸ்க்கும் ரொம்ப யூஸபிளாகவே இருக்குங்க. ஸோ ஸ்கிராம் 440 பொறுத்த வரைக்கும் 5 டிஃப்ரெண்ட் கலர் வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸ்க்ரீனில் தெரியல 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமாக இதில் ட்ரையல் அண்ட் ஃபோர்ஸ்னு 2 வேரியன்ட் இருக்குங்க. உங்களுக்கு எந்த வேரியன்ட் சூட் ஆகும்னு பார்த்து நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய 411 வந்து 411cc தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த 440ல் 443cc இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பழசில் 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் தான் வரும். அண்ட் இப்போ இவங்க 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட பவர்னு பார்த்துட்டிங்கன்னா 25 bhp பவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பழைய 411 பார்த்தீங்கன்னா 24 bhp பவர் தாங்க இருந்துச்சு. அண்ட் டார்க்னு எடுத்துக்கிட்டா இந்த வண்டியில் 35 Nm ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் பழைய 411ல் 32 Nm ஆஃப் டார்க் தாங்க இருக்குது. ஸோ இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா பவரில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. ஆனால் டார்க்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சிட்டி ரைட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லோ அண்ட் டார்க் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளால் செகண்ட் கியர்லேயே வண்டியை நல்லா ஸ்மூத்தாக புஷ் பண்ணி ஓட்ட முடியுதுங்க. அண்ட் ஹைவேஸ்லன்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரிலாக்ஸாக க்ரூஸ் பண்ணிட்டு நம்மளால் கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியுதுங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 19 inches டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா 17 inches கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக்கிங் சிஸ்டம் எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 300 mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே இது ரியரில் பார்த்தீங்கன்னா 240 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் முக்கியமாக டூயல் சேனல் ஏபிஎஸ் சிஸ்டமும் இருக்குது. அண்ட் அது வந்து சுவிச்சபிள் ஏபிஎஸ்ஸாகவும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட் ஏபிஎஸ் நம்மளால் ஆஃப் பண்ண முடியாதுங்க. ரியர் ஏபிஎஸ் நம்ம ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 41 mm டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியலில் பார்த்தீங்கன்னா மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சஸ்பென்ஷனோட பிஹேவியர் எடுத்தீங்கன்னா சிட்டி ரோட்ஸ்ல உள்ள பேத் ஹோல்ஸ் அண்ட் ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் நல்லாவே அப்சர்வ் பண்ணுதுங்க. நீங்கள் ஒரு பியூர் ஆஃப் ரோட் பண்ணணும்னா இது வந்து சூட்டபிள் ஆகாதுங்க. நம்மளோட இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு ஒரு பெர்ஃபெக்டான சஸ்பென்ஷனாகவே பிஹேவ் பண்ணுது. இந்த வண்டியோட சீட் செட்டப்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைடர் சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குங்க. அண்ட் பில்லியன் சீட் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. அது வந்து சிட்டி யூசேஜுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் லாங் ரைடில் கொஞ்சம் லாங்காக போகிறீங்கன்ற பட்சத்தில் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்காதுங்க. பின்னாடி உட்காரவங்களுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாகவே. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 mm கிரவுண்ட் கிளியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேத் ஹோல்ஸில் எல்லாத்தையும் விட்டு வரப்போ நல்லா கம்ஃபர்டபுளாகவே நம்மளால் ரைட் பண்ண முடியுது. வாங்க இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நான் டேரெக்டாக ஹைவேஸ் போகிறேன். ஸோ ஹைவேஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இல்லை 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ வாங்க பார்ப்போம்.
மக்களே வண்டி வந்து ஹைவேஸில் எப்படி புஷ் பண்ணுதுன்ற மாதிரி நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 40 ஃபஸ்ட் கியரில், செகண்ட் கியரில் 70, தேர்ட் கியரில்